முதல் நாள் குடியழைப்புனா வில்லு வைக்கணுமா? ஆமா, அப்படி திங்கக்கிழமை வில்ல கட்டி வில்லு வச்சாதான் ஆமா தெய்வத்தினுடைய பிறப்பு வளர்ப்பு. ஆமா, மோனாள் தாழ்த்தாவுக்கு இல்லையா? தெய்வங்களுக்கு முக்கியமாக வில்லு, மேளம், மகுட இசை. ஆமா, சப்பரம் எழுந்தர்மை ஆச்சுன்னா அதுக்கு ஒரு கிரகாட்டம். ஆமா, உண்மை வைக்கணும்ல. ஆமா, இது முக்கியமா. ஆமா, திருவிழாவில் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த அடைச்சாடுல எல்லா நிகழ்ச்சி உண்டு. ஆமா, இன்னும் பரதநாட்டியம், மகுட ஆட்டம், ஆமா, தோல் கூத்தாட்டம், நிறைய நிகழ்ச்சிகள் தெய்வத்துக்கு. ஏ அப்பா, தார தப்பட்ட கொம்பு வாத்திய சங்கு முழக்கத்தோட எல்லாமே இருக்கு. குடைவிழா நடக்கும். ஆமா, ஆனாலும் இந்த ஆலயத்திலே இன்னைக்கு வில்லுப்பாட்டிலே குடிகளைப்பு சாஸ்தாவுடைய பிறவி. இந்த அடைச்சாணி மாரியம்மா வாசல்ல சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வமும் கோயிலுக்கு வருமா? 1 மணிக்கு சொரிமுத்து ஐயன் பிறக்கணும். ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களும் இந்த ஆலயத்துக்கு வரும். ஆமா, சாஸ்தா பிறந்தாலும் எல்லாரும் அட்டவாரி எடுத்து. அதனாலதான் சாஸ்தாவுக்கு ஆமா 1 மணி வரைக்கும் பாட சொல்லி இருக்கின்றார்கள். அந்த சொரிமுத்து ஐயன் பிறக்கணும்ல. அந்த ஐயன் பிறக்க வேண்டும். ஆமா, சோதி மணி விளக்கு ஒளிவு போல். ஆமா ஐயா, 5 மைந்தர்கள் தோலையினில் பூநூலிலங்க. ஆமோ, மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக. ஆமா ஆமையா, அறிகிற புத்திரனாக வந்துதித்த ஆமையா சாஸ்தா கதையை இனிமேல் ஆகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தே. ஐயோ கைலாசத்தே அர்க்க சிவமானோ சிவமானோ ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தே அரணோடு பார்வதியும் கொலவே இந்திரலோகம் என்னும் பாட்டே. அந்த இந்திரனின் ராணையும் கொலவே சந்திரலோகம் என்னும் பாட்டே. சந்திரன் சூரியரும் கொலவே சத்திய லோகம் என்னும் பிரமலோகத்தே. சுவாமி மதர்முகன் சரஸ்வதியும் கொலவே வளரமை கொண்ட தளபாவிலோ வளரமை கொண்ட தளபாவிலோ பச்சமலட்சுமியோ அந்த 33 கோடி தேவர்களோ 48,000 கோடி அதன் திரேரோடு புலத்தீவரோ அழகு கலை கோட்டு மாமூரையோ அமர தேவரோடு அட்டதுக்கு பாலர்களும் கொல்லவே யானை முகத்தந்தி முகத்துடனே சுடரோணி விதன்னி
கைலாசபதியிலே ஆமோ ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சாச்சாதி சிவபெருமானோடு யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் அண்ணா இல்ல யார் கொள்வருக்கா ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அன்பு குளிர் சந்திரன் ஆகாயமணியோ ஆகாய உங்களேவி அங்கே ஒரு பேர் இந்த வாரபோ ஒரு பேர் இந்த வாரபோ கைலாச வாசரே அரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையல் திருநடனம் ஆடுவார் ரம்பையவ வருவார் நடனங்கள் ஆடுவார் ஊர்வேசியா வருவார் உல்லாசமா ஏனையா வருவார் மிருதங்கமோ சரசனி வருவாளோ சரசனி அவரோ சங்கீதங்கள் பாடுவாரே சங்கீதம் பாடுவாரே அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியிலே ஆமோ ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் ஆமா நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்டம் மூர்த்தியாக ஆமா சங்கரன் சதாசிவன் ஆமையா சர்பாகரன் சாலாசூரன் ஆமா காலாகலன் காமதக்கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் திரிசூலிலிருந்து பிள்ளை அம்பலன் திருநீல கண்டனாகிய சிவபெருமான் ஆமா யானைத்தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தோடு அதனத்தோடு சக்தியோடு பகவான் திருக்கையிலே கொலுவிருக்கின்றார் ஆமா அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் சாச்சாதி சிவபெருமான் 14 லோகங்களை படைத்து ஆமா 224 புவனங்களையும் படைத்தார் ஆமையா 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் ஆமா கற்பைக்குள் வாழக்கூடிய சிசுவையும் அந்த சிசுவையும் முட்டைக்குள் இருக்கக்கூடிய குஞ்சியவும் ஈசன் படைத்தார் ஆமா அப்படி படைத்த பகவான் 14 லோகங்கள் அல்ல உலகம் எல்லாம் எறும்பு யானை முதல் என்ன உண்ணாம் அணுக்களாகிய ஆமா 84 லட்சம் கோடி சீபராட்சிகளையும் பகவான் படைத்தார் கோடான கோடி மனுக்களை படைச்சிருக்காரு மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடு மாடு கன்று காடைகளோடு ஆமா ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த சரி மானிட மனுக்களை ஈசன் படைத்தார் ஆமோ ஆண்டவே நாமளுக்கு 6 அறிவை கொடுத்து ஆசை 3 படைத்தார் 6 அறிவு ஆசை 3 எஞ்சான் உடலை கொடுத்து ஒரு சான் வயிற்றை படைத்தார் ஆமா அவரவர் கையிட்டு அவரவர் உடம்பு அளந்து பார்க்க ஒரு சான் வயிற்றுக்குத்தானே இந்த பாடுபட வேண்டியது இருக்கு ஆமா சரி உழைப்பு எதுக்கு உடம்புக்கு ஊட்டம் கொடுக்க உங்க உணவு வேணும் அதுதான் ஊட்டம் கொடுக்குது சாப்பாடு மட்டுமே போதும்னா பணம் இல்லாம யாரு இருப்பா இப்ப பணத்தை கண்ட பிணமில்ல வாய்ப்பிழப்போம் பணம் இல்லாம யாரு இருப்பா அது யாரு நினைக்கா பணமே வேண்டாமா ஆமா பணம் இல்லாத உலகத்துல வாழ முடியுமா மத்த எல்லாரும் பணத்துக்கும் பஞ்சத்துக்கும் தொழில் பார்க்காங்கய்யா அப்படியா அப்ப நீங்க துட்டு வாங்காம போங்கய்யா பாவம் பஞ்சத்துக்குலாம் வில்லடிக்கும் கோயில வில்லடிச்சு துட்டு வாங்காம போனா பரம்பரை தொழிலாளி துட்டு வாங்காம போகலாம் அடுப்புல படுத்துக்கணும் எங்க போய் சொல்லுவாங்களே கோயில விளையாடி துட்டு வாங்கிட்டு போட்டா பூனை வந்து அடுப்பு போய் படுத்துக்கிடுமா அப்படி சவடால பேச தெரியணும்ல ஆமா அப்ப யாரு அப்படி போவா சும்மா போவா இந்த காலத்துல வாங்காம யாரும் போவாங்களா ஐயா நீ 4 பேருக்கு துட்டு வாங்காம போ 4 கூட என்ன பரம்பரை தொழிலாளி மொத்தமே துட்டு வாங்கப்படாது அப்படி அடிக்கட்டுமே இல்லனா 4 பேருக்கு நீ துட்டு வாங்க வீட்டுக்கு போ கஞ்சி எப்படி கிடைக்குன்னு பாப்போம் கஞ்சி கிடைக்காதா துட்டு வாங்கிட்டு அதுக்கு கூட சால்ரா போட 2 இருக்கு அப்படியா சால்ரா அதுக்கு சால்ரா வந்து ஒழுங்கா அதுக்கு தட்ட தெரியாது ஒரு சான் வயிற்றுக்குத்தானே இறைவன் நம்மளுக்கு இந்த உழைப்பை கொடுத்தார் உயர்வு கொடுத்திருக்காரு உழைப்பு இல்லைன்னா வயிற்றுக்கு சாப்பாடு இல்ல துட்டு இல்லாம வாழ முடியுமா
துட்டு வேணுங்களா? அப்பேற்பட்ட இறைவனாகிய பகவான் ஈரேழு லோகமெல்லாம் ஆமா ஆண்டவன் சிவனை வழிபட இறைவனை போலவே நாமளை பெற்ற அப்பாவை படைத்தார். ஆமையா. சக்தி உமையவள் அம்பிகை இந்த அம்மா மாரியம்மாளை போலவே நாமளை பெற்ற தாய்மார்களையும் படைத்தார். இந்த வேலுமட்டா மாரியம்மா உச்சிமாலை தங்கம் நான் எல்லோரும் இருந்து வாழ்வதற்காக இந்த லோகத்தை படைத்தார். இந்த உலகம் யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஓ யாருக்கும் கிடையாதா? வாழ்ந்த வரைக்கும் வாழணும், வாழ்ந்து முடிச்சதும் போட்டு போயிடணும். ஆமாப்பா உண்மைதானே. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா. நாங்க அது தெரியாம வார வரத்து ஆட்டுக்குள்ள ஒண்ணு வார வரத்து போட்டியும் பொறாமையும் நிக்க நிலை சரியில்லாம நம்ம போகணும் நினைப்பு வேணுங்களா? பாத்தியாளா? ஆமா. பிள்ளைகள் வந்து படிச்சு பட்டம் வாங்குச்சுன்னா பெத்தவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரும். ஆமா. பெத்தவங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்கணும், பிள்ளைகள் சந்தோஷத்துல ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். ஆமா. இது இயல்பு இயற்கை தானே. பட்டம் பதவி கிடைக்கணும், அம்மாவுடைய தெய்வத்தோட அனுக்கிரம் கிடைக்கணும். எனக்கு கிடைக்கலன்னு நான் வயிற்றுல அடிச்சேன். அந்த தெய்வத்தோட அனுக்கிரம் வச்சு மக்களுடைய ஒரு உதவி இருந்தா தான், பாசம் இருந்தா தான் அந்த பட்டமும் பதவியும் கிடைக்குமா? இல்லாட்ட கிடைக்காதான்? கிடைக்காது. தெய்வத்துடைய அனுக்கிரகம் மக்கள் சொல்ல இருக்கணும். அதுக்குத்தான் சொல்லி இருக்காங்க, ஆமை இருந்த இடமும் ஆட்டம் இருந்த இடமும் மிதப்பு போன இடமும் நேசம் பார்த்த இடமும் நாசம். நாங்க ஆமைனா என்ன? ஆமை குளத்துல ஆத்துல குளத்துல கிணத்துக்குள்ள இருக்க அந்த ஆமையாடா? பொறாமை இருக்கும் இடத்துல இருக்கவே கூடாது. அதுக்குத்தான் ஆமை இருந்த இடம். ஆட்டம் ஆடிய இடம் அப்படின்னா என்ன ஆட்டம்? சூதாட்டம். ஆமா. வீட்டுக்காரி தாலியை கூட வித்துடலாம், அந்த நிலைமைக்கு வந்துரும். பாத்துக்கோங்க. அவன் விளையாட போவாட்டம். ஆமா. அதான் ஆட்டம் ஆடின இடமும் சரி, மிதப்பு போன இடமும். விளையாட்டு பண்டாரமா இருப்பான், உழைக்கணும். ஆமா. அடுத்தவங்க உழைக்காங்கன்னா நம்ம கூடுதல் ஒரு அடி உழைக்கணும்னு ஆசைப்படணும். ஆமா. அடுத்த வீட்டுக்காரங்க ஆணையில ஏறுறாங்கன்னா எனக்கும் கால் உனக்கு ஆணையில எனக்கு தகுதிக்கு தானே நான் பார்க்க முடியும். ஆணையில கால் எட்டணும். அதாவது மிதப்பு போன இடம் அப்படின்னா வெள்ளை வேட்டி பண்டாரமா அந்த கால்ற தூக்கி விட்டுக்கிட்டு சவடாலா பேசுவாங்க. அந்த கால் எப்படி மேலே தூக்கி உதருவான். ஆட்களை ஏச்சே காலம் கழிச்சிருவாங்க. வேலைக்கு போமான வீட்டுல தின்னுட்டு. அதுதான் மிதப்பு போன இடம். சரி, நேசம் பார்த்த இடம் என்ன? வீட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க பத்தியலா, ஒரு செப்பின் வீட்டுக்கு. இதெல்லாம் இருந்ததுன்னா நாசம் இருக்காங்க. ஆமா, உண்மைதானே? அதுதான் உண்மைதானே. அதனால இறைவனாகிய பகவான் சரி ஈரேழு 14 லோகமும் உலகமெல்லாம் இந்திரலோகம், மந்திரலோகம், சந்திரலோகம், தவலோகம், வைகுந்த லோகம், வாயு லோகம், ஆமா, வருணலோகம், தனலோகம், சக்திலோகம், சிவலோகம், பூலோகத்தை படைத்தார். ஆமா. இதற்கெல்லாம் முக்கியமாக உலகையும் படைத்தார். என்ன உலகம்? அதலை, சுதலை, ஆதி பாதாளம் என்னும் உலகத்தை படைத்தார். ஆமா. அதலை என்றாலே ஆகாய லோகம், ஆகாய உலகம். சுதலை என்றாலே மத்திய லோகம். சரி, பாதாளம் என்றாலே நாமளுக்கும் கீழ் ஒரு உலகம் இருக்கிறது. அதுதான் ஆதி பாதாளமா? அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்திலே அமையா ஆண்டவனாகிய சிவபெருமான் யாரை படைத்தார்? என்னையா? அசுர அரக்கர் குலத்திலே பிறந்த அசுரகுல தலைவனாக வாழ்ந்து வருகின்றார். பாதாள உலகமெல்லாம் 56 தேசத்துக்கும் அதிபதி அமர்ந்து வாரா. தலைவனாக அரசு செய்து வாரானே. முகாவர்ணே இரத்த கண்ணிக்கு வல்லமை தவத்தால் கிடைத்த பிள்ளை. வல்லவன் அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவன் அரக்கன். இந்த வல்லரக்கனை வளர்த்து வாலிபமாக்கி 16 வயதிலே பல கலைகளெல்லாம் படித்தார் வல்லரக்கன். ஆயகலை 64 கற்று ஆணையேற்றம், குதிரையேற்றம், அழகு உயர்ந்த தொழில் படித்தார்.
மல்லிடம்பு சிலம்பு தொழில் மயக்க வித்தை பாடங்கள் எல்லாம் வால் வித்தை வில் வித்தை போர் வித்தை சிலம்பு வித்தை முன்கரணம் பின்கரணம் ஆமா ஆய கலைகள் அனைத்தையும் படித்தார். சரி படித்த போது அரக்கனுக்கு வயதோ 16 வயது. 16 வயசாச்சு. 16 வயதிலே இரத்த கண்ணீர் ரிஜுமுகா வர்ணனை அழைத்து ஆமோ என் கணவா ராஜமன்னா எஜமானே ரஜவலியே மன்னாதி மன்னவரே பகடமுடி ராஜமன்னா நம்ம மகே அரக்கனுக்கு 16 வயதும் ஆச்சு. அந்த காலத்திலே பிள்ளைகளுக்கு 16 வயதுனா வீட்டு பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க. குடும்ப பொறுப்பை படுத்துறாங்க. 21 வயசு 25 எல்லாம் இப்ப வந்ததில்ல. அப்போ 16 வயசுல செல்ல கல்யாணம்னு ஒண்ணு முடிச்சு வைப்பாங்க. இன்னாருக்கு இன்னாருன்னு முடிச்சு வச்சுவாங்க. ஏன் கல்யாணத்தை 16ல முடிக்காங்க? குடும்ப தலைவன் அப்படிங்கிற பொறுப்பு அப்ப வந்துச்சு. ஆமா இப்ப 56 வயசானாலும் பொறுப்பு சில ஆட்களுக்கு வர மாட்டேங்குது. என்ன செய்ய முடியும்? அவன் பிறந்த நேரம் அது. என்ன செய்ய? ஆமா அப்படி ரிஜுமுகாவர்ணே இரத்தக்கண்ணி இருவேர்களுமாக அரக்கனுக்கு பட்டம் சுட்டணுமான கல்யாணம் முடிக்கணும். சரி கல்யாணம் முடிச்சாதான் பட்டம் சுட்ட முடியும், நாட்டை ஆள முடியும். அப்ப நாட்டை ஆள்வதற்கு திருப்புட்டனுமே ஆனா யாரை அழைப்போம்? என்ன? அரக்கனுடைய சொந்த தாய்மாமா மகளாகிய அந்த பவள நாட்டுல பவளக்கண்ணியை கொண்டு வந்த அரக்கனுக்கு திருப்பூட்டினார்கள். சிறப்பாக கல்யாணம் செய்து வைத்து அரக்கனை சிம்மாசனத்திலே அமர வைத்து ஆமோ நாட்டையே ஒப்படைத்தார்கள். ஆமையா மகனே வல்லரங்கா உன்பொரு சிம்மாசனம் உன்பொரு நாடு எல்லாம் உன்பொரு நகரம் எல்லாம் உன்பொரு ஊட்டி எல்லாம் உன்பொரு பொக்கிசம உன்பொரு பணப்பெட்டியும் உன்பொரு பாதாள உலகம் எல்லாம் ஒரு கண்ணையுமை காப்பதை போ கண்ணையுமை போ உலகத்தை காத்தவோ அப்படி ஒப்படைத்த வேளையில வல்லரக்கராட்சுதனும் ஒரு கையில் பிடித்தான். சிம்மாசனம் தான் அமர்ந்தான். வாசம் புகழூடும் வாசம் புகழூடும் வரிசையோட ஆண்டு சிம்மாசனத்திலே அமர்ந்தான். வாசம் புகழ் சூடும் உலகமெல்லாம் வரிசையோடு ஆண்டு வருகிறார். நீதி நெறிமுறை அசுர அரக்கனானவன் சிம்மாசனத்திலே அரசு பரிகாரம் செய்த நாள் முதலாக ஆமா 12 வருஷமா மழை இல்லை. 12 வருஷம் மழை கிடையாதா? 12 வருட காலம் வந்து சேர்ந்துதையா மறக்க உருண்ட பஞ்சம் அன்னவர தோற்ற பஞ்சம் ஆளி உருண்ட பஞ்சம் நேரை தோற்ற பஞ்சம் கையாளாக்கு உருண்ட பஞ்சம் அரக்கனே தோற்ற பஞ்சம் சுவாமி தாலி விற்றும் வேலி விற்றும் தலையளவு பஞ்சம் ஐயா அந்த பிள்ளைய வில கொடுத்து அவடு வாங்கி உண்ட பஞ்சம்
கொடுமையாலே கொடுப்பக்கீரை தின்ற பஞ்சம் பஞ்சவந்தி சேர்ந்த போதே பாதாள உலகத்திலே 56 அரசரெல்லாம் பகுதி பணம் அதே கொடுக்கல அறிந்து நெல்ல நடக்கல பணம் மதம் கொடுக்கல என்றும் பணப்பெட்டிய பாப்பானே பணங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு செத்த பாப்பான் பொருட்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு அழகியத்த பாப்பான் அதனா காலியாச்சு அரக்கன் சிம்மாசனத்திலே அமர்ந்த நாள் முதலாக ஆமையா நாட்டிலே மழை இல்ல நாடு செழிக்கல நல்ல மழை பொழியல மழை இல்ல நீதி கிடையாது பாதாள உலகத்திலே அசுர அரக்கர்களுக்கு தலைவன் ஆமா தலைவர்னா தலைவன் மாதிரி இருக்கணும் இல்லையா ஆமையா அவங்கிட்ட நீதி நேர்மை இல்லையா அந்த பாதாள உலகத்துல தயவுதாட்சணை இல்லை ஆமா சிம்மாசனத்துல அமரும் போது 9 படி அமைத்திருந்தார்கள் சரி இந்த 9 படியும் 9 நவக்கிரகங்கள் 9 நவக்கிரக நாயகா 9வது படியை சனி பகவானை கொண்டு வந்து படியாக அமைத்தார் ஆமா இவன் 8 படியை ஒழுங்கா மிதிச்சான் அந்த வல்லரக்கல் 9வது படியிலே சிம்மாசனத்திலே இருந்துட்டா ஏப்ப மண்மல ஒரு ஆணவம் தன்னை அறியாமலே வரத்தான் செய்யுது இந்த சிம்மாசனத்தில் இருந்துட்டா ஆணவம் என்பதே அழிவுக்கு அறிகுறி என்பார்கள் உண்மைதானே சிம்மாசனத்தில் இருக்கும் போது 9வது படியை ஓங்கி மிதிச்சான் வாங்கி பிடிச்சான் பாத்தியா அப்பமே பிடிச்சான் அவனுக்கு 6.75 அரையங்காலும் இவனுக்கு அட்டமாட்ட சனியை பிடிச்சிட்டான் 6.75 அரையங்காலும்னா 7.5 ஏப்ப 6.75 அரையங்காலு 7.5 சனிய 7.5 தானே ஆமா 7.5 அப்ப இவனுக்கு சனியை பிடிக்காம நினைக்கிறேன் சனியன பிடிக்க போறான் 7.5 ஏற்று பார்க்க போய் தானே அவன் அந்த வரத்து வாரான் ஆமா சனிய அவனை யார்கிட்ட பார்க்க போய் அவனுக்கு சீரழிய காலம் வருது 7.5 பகவான் ஏற்று பார்த்துட்டாருன்னா பார்வை இருக்க போய் தானே அந்த வரத்து வாரான் அவருக்கு அவர் பிடியில இருந்து யாரும் தப்ப முடியாது சனியும் பார்வை தப்ப முடியுமா முடியாது 7.5 பிடிக்க போறான் அரக்கை இருப்பிடத்தை கிளப்ப போறான் ஆமையோ சனையனவன் பிடிக்க போறான் பண்டாட வல்லரகு சங்கடத்தை அடைய போறான் 16 வருடமாக நாட்டில் மன பொலியலைய நாடு செழிக்கலைய பருவமன பொலியலைய பயிர் செடி தலைக்கலைய 12 வருட காலம் பஞ்சம் வந்து சேர்ந்ததையா பஞ்சம் வந்து சேர்ந்த போது பணப்பெட்டிய பார்ப்பாங்க பணங்கள் எல்லாம் குறைஞ்சு சென்ற பார்ப்பாங்க பொருட்கள் எல்லாம் கலனியத்த பார்ப்பாங்க கஜனா காலியாச்சு மந்திரிய வரவழைத்தான் வாருமைய மந்திரியோ வாருமைய மந்திரியோ வார்த்தை ஒன்று சொல்லுங்களோ அதே வாக்கு வந்து ஐயா 20 வருட இருந்தரசு செய்து வந்தேன் அரசு செய்த நாளையிலே மந்திரி 16 வருஷமும் அரசு பரிகாரம் செய்து வந்த எனக்கு இதுவரைக்கும் பகுதி கொடுக்கல பணிந்து நடக்கல கப்பமும் காணிக்க கொண்டாந்து கொடுக்கல பெருசா கொடுக்கல ஏனென்றும் கேட்கலையா உடனடியாக பறையோசை அடித்து பகுதி பணத்தை வாங்கி வர வேண்டும் என்றார்
நீ பணத்தை வேண்டும், பணம் வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? இப்ப நாளைக்கு 5 லட்சம் கொடுத்தாலும் வாங்கிடுவாரு. நான் கொடுத்தா கொடுப்பேன் உனக்கு தானே. நீ வாங்கினா எப்படி உடனே தள்ளிட மாட்ட? தள்ளத்தான் செய்வாங்க. சரி, ஒரு மனுஷன் ஒரு 10,000 கொடுத்தா ஒரு மாதத்துக்குள்ள கொடுக்கணும். 9 வருஷம் வரைக்கும் கொடுக்காம வந்துகிட்டே என்ன முடியும்? ஏன் நீங்க தான் வள்ளல் பரம்பரையாச்சா கொடுக்க வேண்டியது? ஓ, கொடை வள்ளல். அவங்க பஞ்சத்துக்கு வில்லடிக்காங்க. அவர் துட்டுக்காரங்க வில்லடிக்கிறாங்களா? வள்ளல் பரம்பரை கொடுத்துட வேண்டியதானயா? அவர் துட்டுலாட்ட வில்லடிக்க மாட்டாராங்களா? அவர் தான் சொல்லிட்டாரு, பஞ்சத்துக்கும் பணத்துக்கும் தான் அவர் வில்லடிக்க வந்திருக்காரு. அப்படியா? உங்க பரம்பரை தொழிலாளி கொடுத்துட வேண்டியது. அது கொடுக்க வேண்டியதுதான். சரி, பொறு உனக்கு நான் அந்த எங்கனால கிணறு வெட்டி கொண்டு வரேன். செக்கு மாத்தி கொடுங்க. செக்கு மாத்தி உனக்கு தாரேன். தருவேன் தருவேன் தாரேன் பொறு. இப்ப செக்கெல்லாம் மாத்த வேண்டாம், செல்லுக்கு செல்லு பணம் போட்டு விடுவாங்களே. இவர் செல்ல அவசரம் ஒரு 5 லட்சம் மாத்துறியா? மாத்தான் சிவரே. காலம் கலிகாலமாயி கலிகோலம் ஆகி போச்சு, என்ன செய்ய முடியும்? இந்த செக்கமாயி மாத்தணும். வெள்ளக்காக்கா அண்ணாந்து பார்த்தா வெள்ளக்காக்கம். காலம் என்ன மாறுதலா? காலம் எங்க மாறுது? மனுஷங்கதான் மாறிக்கிட்டு இருக்கோம். காலம் அப்படிதான் இருக்கு, மனுஷன் மாறுதான். காலம் அப்படியே தானே இருக்கு. ஆமா, அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுதான், அப்பாவை அப்பான்னு தானே கூப்பிடுதோம். உண்மைதானே? மாத்தி மாத்தி கட்டி கூப்பிடுங்க. கிடையாது கிடையாது. அதனால எதுக்க முடியும்? சிம்மாசனத்தை அமர்ந்த அரக்க மந்திரி அழைத்தார். மந்திரி, ஏ மந்திரி, 12 வருஷமா அரசு பரிகாரம் செய்து வந்த எனக்கு யாரும் பகுதி கொடுக்கல. ஆமா, பணத்தை வாங்கி வர வேண்டும். ஆமா மன்னா, மன்னா, பகுதியை கொடுத்தா அடிய வாங்கிட்டு வாரு. சரி, பதிலுக்கு எதுவும் கொடுத்தா இந்த பின்னால இருக்க தாத்தா வாங்குவாரு, அவர் தாங்கிடுவாரு. பகுதி கொடுத்தா என்கிட்ட கொடு, அடி கொடுத்தா நீயே வச்சுக்கோ. அடி கொடுத்தா தாத்தாட்ட கொடுங்க. தாத்தால வாங்கிடுவாரு, உடம்பு இருக்குல்ல. தாத்தாக்கு இப்பவும் 50 வருஷம் சர்வீஸ் தாத்தாவுக்கு. அப்படியே ஆட்டுமென்று அவர் இன்னொரு வரைக்கும் நான் எத்தனை வருஷம் சர்வீஸ் சொல்லவே இல்லையே. அவரு சொல்ல அவரு சொல்லவே வில்லடிச்சு பழையிருக்காரு. அவர் நான் இத்தனை பரம்பரை சொல்லல, நான் இத்தனை வருஷம் சர்வீஸ் சொல்ல மாட்டேக்காரு. எல்லாரும் சொல்றாங்க, சரஸ்வதியே இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா, இவ்வளவு எண்ணத்தை படிச்சுட்டாளுன்னு கேட்காங்க. ஆமா, அந்த அம்மா ஏன் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியுமா? அது தெரிஞ்சா அப்படி இருக்காங்க. ஆமா, படிச்சுக்கிட்டு இருக்காங்க, உண்மைதான், வாஸ்தவம் தான். அவ எதுக்கு இன்ன வரைக்கும் இந்த அம்மா எதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. நமக்கே தெரியாது. நமக்கே தெரியாது. தெரியாது. அதான் வாயில எலும்பில்லாத நாக்கு எல்லாம் சொல்லும். அவ ஏன் படிக்கான்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியுமா? தெரியாதுல. தெரியாது. நீங்க சொன்னாதான் நானும் சொல்லுவேன். ஆமா, சரஸ்வதியா இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஆனா ஏன் படிக்கான்னு யாருக்கு தெரியுமாயா? ஒரு ஆளு சொல்லுது, ஒரு ஆளு சொல்லுவாரு. ஆனா ஏன் படிக்காது யாருக்குமே தெரியாது. 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 என்ன தெரியும்? தெரியாது. அப்படியே ஆகட்டும் என்று வல்லரக்கனானவே. ஆமையோ அனுப்புதாரே அரக்கனோட மந்திரியும் 56 தேசத்தை அதிபதியா வாழ்ந்துவாரா. அரக்கனோட மந்திரியும் அவனை புகழும் தேசங்களுக்கெல்லாம் பரையோசை அடித்தார். ஆமையா, பகுதி பணத்தை கேட்டு பரையோசை அடிக்கும் நாளையில ஆமோ அரசரெல்லாம் ஓடி வந்தே அரக்கனிடம் அது சொல்வா, மந்திரிடம் அது சொல்வா. ஐயா வாரும் ஐயா மந்திரிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. ஏய் மந்திரி, உமக்கு என்ன தைரியம் இருந்தா இங்க
இங்கு வந்து பறையோசை அடிப்ப. ஆமா, யாரையா அடிக்க சொன்னா உண்மை? யாரையாவும் அடிக்க சொன்னா விஜமுகாபர்ணன் அரசு பரிகாரம் செய்த போதோ அவரும் அசுர குலத்தை சேர்ந்தவர் தான். ஆமா, அரக்கனுடைய அப்பா. சரி, ஆனா அவற்றை நீதி நேர்மை தயமுதாசினை இருந்தது. ஆமா, அதனால மாதம் 3 மழை விளைந்தது. சரி, வருஷத்துக்கு 3 பூ விளைந்தது விளைஞ்சிருக்கு. ஆனா இப்போ இந்த அசுர அரக்கை என்னைக்கு சிம்மாசனத்துல இருந்தானோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நாட்டுல மழையே கிடையாது. அந்த அசுர அரக்கன் அரசு பரிகாரம் செய்த நாள் முதலாக ஆமையோ நாட்டில் மழை பொழிகளைய ஆடலைய பருவமன பொழிகளைய பயிர் செடி தலைகளைய கராஜனுக்கு 56 அரசர்களும் பகுதி கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம், பணம் கொடுக்க மாட்டோம், ஏனென்றும் கேட்க மாட்டோம், பணம் கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம். வாருமையா மந்திரிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் போடையா உங்கள் மண்ணை அரக்கனுக்கு தகுதி பண வேணுமா? அந்த கொடி நாட்டை சொல்லு அந்த செய்து பார்த்திடலாம். போடையா அந்த கொடி நாட்டை சொல்லு யுத்தம் செய்து பார்த்திடலாம். மல்லு கொடி நாட்டை சொல்லு மல்லு செய்து பார்த்திடலாம். படை எடுத்து வரவும் சொல்லி பகுதி பணம் வேணுமானா? மந்திரி இருசா பணம் வேணுமானா எதிர்த்து யுத்தத்துக்கு வர சொல்லு. மண்டையில பலம் இருந்தா நேருக்கு நேர் மோதணும், நெஞ்சுக்கு காட்டை கட்டி மலை கட்டி பேசப்படாது. உங்க அரக்கை எதுக்கு அங்க இங்கேயும் ஜாட மடையா பேசுதான்? ஆமா, நெஞ்சில பலம் இருந்தா நேர்ல பேசணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் ஆகாதுன்னா அவங்களை பேசாத வந்தா மனுஷத்தன்மை உள்ளவன். ஆமா, 56 அரசர்கள்ட்ட பகுதி பணத்தை கேட்ட ஆள அனுப்பியிருக்கானே, அவன் வர வேண்டியதானே? அனுப்பணும் சொல்லுவாங்கல்ல, ஒரு அறுப்புக்கு ஆள் இருக்கு, அதனால ஆள் விட்டு இருக்கான். நீ போய் வாங்கிட்டு வானே கொடிய நாட்டை சொல்லு, சண்டைக்கு வர இன்னும் ஒரு முறை அவன் இருசா கேட்ட ஆள அனுப்பினானே. ஆனா ஆமா, இறையில வச்ச அப்பளமோ நொறுக்கி போடுவோம், நொறுக்கி அரக்கன. மன்னவா போய் சொல்லும் ஐயா. ஆமா, ஐயோ அரசரெல்லாம் சொன்ன போது அந்த மந்திரியோ சொல்வாரே அந்த மந்திரியும் என்னுதாரே அங்க போனா பகுதி இல்லைன்னா 56 அரச மன்னர்கள் விரட்டுறாங்க. ஆமா, இங்க வந்தா இவன் நிக்க நிலை சரியில்லை. நிக்க நிலை சரி கிடையாது ஐயா. அரக்கன் நாட்டுக்குள்ள இருந்தாம்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. ஆமா, இவனை நாட்டை விட்டு காட்டுக்கு அனுப்பணும். வனவாசம் போல வந்தா காட்டுக்கு போனவன் கடுவாப்புலைக்கு இறையாயி போட்டுமே. காட்டுக்கு நாட்டை விட்டு காட்டுக்கு போனவங்க வந்தாத்தான் உண்டு, வரலன்னா இல்ல கிடையாது. அப்படி ஒரு எண்ணங்களை கொண்டு ஐயோ அரக்கன் பக்கம் ஓடி வந்து மந்திரியோ யாரு சொல்வாரு
என்ன பகுதியை வாங்கிட்டு வரணும்னு போனியா, போன காரியம் என்ன ஆச்சு? என்னப்பா ஆச்சு? மன்னா, என்ன 56 அரச மன்னர்கள் முன்னால் பகுதி கேட்டு போனேன். படையெடுத்து வருகின்றார்கள். இருசா கேட்டு போனேன், எதிர்த்து சண்டைக்கு வருகின்றார்கள். வராங்களா? உங்களை சண்டைக்கு வர சொன்னாங்க. அப்படியா? சண்டை கொடி நாட்ட சொன்னார். எப்ப கொடி நாட்டு? யுத்தத்துக்கு வர சொன்னார். அப்படியா? யுத்த கொடி நாட்ட சொன்னார். சரி. மந்திரி, என்னை பார்த்து ஒருவன் சண்டைக்கு வர சொன்னானா? திரட்டு நம்பரையை அண்ணா அண்ணா என்ன ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட. உண்மைதான? கெட்டு போறவனுக்கு 8 புத்தி. அவன் கெடுவான் கேடு நினைப்பான். காய்ச்ச மரம் இருந்தா கல்லெருகி விழும், நெல்லெருகி விழும். ஒரு மரம் காய்ச்சி குலுங்குதுன்னா ஆளாடு கல்ல கொண்டு எறிவாங்களாம். சூரியன் உதிச்சு வரும்போது கொலைக்கு மக்களை நின்று அதோட குறைச்சு போகுது. அது கொலைக்கேன்னு சூரியனும் கொலைச்சதுன்னு இங்க இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லாம போயிரும். சரி, இது கொலைக்கு சூரியன் உதிக்கமா இருக்குமா? அது என்னைக்கு உதிச்சுக்கிட்டே இருக்கும். சூரியன் உதிக்கும், சூரியன் உதிச்சுக்கிட்டு தானே இருக்கும். ஆமா, சந்திரன் உதிக்கிறது சந்திரன் உதிச்சுட்டு இருப்பாரு. 56 பேரு பேசுறாங்க, யுத்தத்துக்கு வராங்கன்னு ஏன் நீங்க கவலைப்படணும்? ஆமா, அவனே இவனேன்னு அலைவதை விட செவனேன்னு போய் உட்கார்ந்துருங்க, எல்லாத்தையும் அங்க ஒப்படைச்சிருங்க. ஆமா, உண்மைதானே? ஒரு குற்றம் குறை தப்பு நடக்குன்னா அவங்களை எதிர்த்து நின்னா அவங்களுக்கு நமக்கு அது தகுதி இல்லாம போயிரும். தெய்வத்திட்ட ஒப்படைச்சிடணும். ஆமா, தாயே மாரியம்மா, நீயே பாரு, நீ 1000 கண்ணுடையா, கடற்கண்ணால நீ பாருன்னு சொன்னா பாத்துக்கிடுவான். ரஜினிகாந்த் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமா, கெட்டவங்களை ஈசன் சோதிப்பாரு, கைவிட மாட்டார். என்னைக்கு கைவிட மாட்டாரு. நல்லவங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. ஆமா, அந்த சமயத்துல கைவிட்டுருவாரு, படகு விட்டுருவாரு. இத புரிஞ்சு நடக்கிறவங்க தான் மனிதங்கள். ஆமா ஆமா. அவங்க 56 அரச மன்னர்கள். சரி, நீங்கள ஒரு நாட்டு மன்னர். ஆமா, அவங்க எதிர்த்து தெவிக்க முடியாது. அப்படி மீண்டும் பகுதி வேணுமே ஆனா ஆமா, சண்டை சடவு ஈட்டி பாலாய் இடசூரி வங்கி கத்தி கம்பு கட்டாரி சூரி எதுவும் வேண்டாம். நான் ஒரு வழி சொல்லட்டுமா? ஒத்தேலே நீங்க நின்று உலகத்தை ஆள வேணுமே ஆனா ஆமா, ஆண்டவனாகிய சிவனை எண்ணி அந்த சிவபெருமானை அல்லும் பகலும் 60 நாளிகை தவங்களை செய்து யார் உங்களை பணிந்தார்களோ அவங்களை பாதுகாக்கணும். யார் எதிர்த்து நிற்காங்களோ, எவர் உங்களை எதிர்த்தார்களோ அவங்களை எரிக்கணும். அப்படி ஒரு தகுந்த வரங்களை வாங்க வேண்டும் என்று வல்லரே அப்படியே ஆட்டுமென்றோ ஆண்டவனை நினைக்கணும், அருந்தவமும் இருக்கணும், பகவான நினைக்கணும், பகவான பாரத்தவம் இருக்கணும். அங்க பாரத்தவம் இருக்கணும். நம்மளோ சிவனார நினைக்கணும், சிறந்தவன் இருக்கணும். ஆண்டவன் சிவனை என்னை அரும்பெரும் தவங்களை வாங்க வேணுமானா தலைய மொட்டதான் அடித்தான், கன்னியாசி கோலம் ஆதி நல்ல உடையணிந்து ராஜ மாலை ஓட்டு திருநீற்று காப்பணிந்து சுந்தூர ஒட்டு வைத்து ஆண்டவனதான் நினைத்து இருக்க வேணும் என்று கம்பம் மத தொழில் வைத்தான். நாட்டுக்கு தவாரானே வாசல் விட்டு மாற போது வாசல் கடி தட்டிடுமோ, முன்வாசல் போதே முன்வாசல் தட்டிடுமோ, தலைவாசல் மாறானே தலைவாசல் போதே தலையில் வாசல் தட்டிடுமோ. அவன் நாடு விட்டு நகரம் விட்டான், ஆறு விட்டு சுனை கழித்தான்,
பெரியாவானோ சுண்டைக்கா காய்க்குவானோ காக்கிவானோ ஆலரசு கத்தி மாறு மாவே அடங்காத பிராமரங்கள் ஆகாயமானிக்கே கண்ட கண்ட சகுனமெல்லாம் ஆளாலே தள்ளுதானே பார்த்ததொரு சகுனமெல்லாம் பாவியவே அறியலையே நாடு விட்டு நகரம் விட்டு வந்ததொரு வல்லரகம் வருவதற்கு ஆலமராடி அறியில அவந்தவனம் சோலையில பொருட்களை இறக்கி வைத்தான் இறக்கி வைத்து நல்ல நீராட மாறி மாத்தொடுத்து ஒரு நீச்சு காப்பணிந்து சார்ந்து கொண்டு அறமுழுகி அரைமணிகி அறமுழுகி அதனத்தால் கோலம் போட்டுவான் கோலம் போட்டான் கோலம் பன்னீரால் கோலம் போட்டு ஆவாலே தரமெழுகி அஞ்சலால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடமறியில வாழை நாயகரை பிடித்தானே நரநாடி நரமறைக்கோ தேங்காபலம் தீபங்களை ஏற்றி வைத்து கோலம் போட்ட இடமொழியிலே ஆண்டவனை எண்ணி அரக்கன் ஒரு பானை பொங்கல் இட்டான் ஒரு சிவம்பான பொங்கல் விட்டான் சிவனுக்காக சிவன் பானை பொங்கல் இட பொங்க பானை ரெண்டா வெடிக்கு அப்பவே அவனுக்கு சமரம் ஏற்படுது பானை வெடித்ததே நம்மளுக்கு சொல்லாத நேரம்னு பார்த்தானா பாக்கலையா இந்த பானை வேகாத பானையாக இருக்கலாமோ வெடித்தாலும் குத்தமில்லை தேங்காய் உடைத்தான் கண்ணோடு சில்லு சில்லாக சிதறுகின்றது அப்பவே சமரம் ஏற்படுதா இது தேரவடி தேங்காவா இல்ல தென்னை மரத்து வாக்கா தெரியலையே ஐயா குடித்தாலும் குற்றம் இல்லையா குத்தம் இல்லையா இதுக்குத்தான் சொல்லுவாங்க என்ன நீரளவே ஆகமாம் நீராம்பல் ஆமா நூற்று நூல் நுண்ணறிவு உள்ளறிவு தபத்தளவே ஆகமாம் தான் பெற்ற செல்வம் ஆமா குலத்தளவே ஆகமாம் தான் பெற்ற குலம் என்பார்கள் அமையா அவன் குலமோ அசுர அரக்கருடைய குலம் கொல்லாத மூர்க்கனுக்கு எத்தனை புத்தி போதித்தாலும் நல்ல ஒரு குல குணம் வருமா வராதா வராதா அவன் பிடிச்ச முயலுக்கு தான் 4 காலம் அவன் முயலை யாரு பிடிச்சாலும் காலு 4 தானே 4 கால் தானே ஆனா அவன் பிடிச்ச முயலுக்கு அவனுடைய குலம் அப்படி குணம் அப்படி கொல்லாத மூர்க்கன் அரக்கர் குலத்திலே பிறந்தவன் அந்த மூர்க்கன் இதுக்குத்தான் பெரியவர்கள் சொல்லுவாங்க கேடு வரும் பின்னால் கெட்ட மதி வரும் முன்னாலே ஆமா ஆணை வருமான் பின்னால ஆமா மணி யோசம் முன்னால வருமா ஆனை வடக்கு தெருக்கு வந்தா மணி சத்தம் தெற்கு தெரு காட்டுமா கெட்டு போறவனுக்கு 8 புத்தி கெடுவான் கேடு நினைப்பான் என்பார்கள் ஆமா கெடுவான் தானே கேடு நினைப்பான் நல்லவங்க நினைக்க மாட்டாங்கல்ல யார் நினைப்பா அதனால இந்த அசுர அரக்கனோ ஆண்டவன் பகவானை எண்ணி தபம் இருக்க வேண்டும் என்று அமையா கண்ணால் கண்ட சகனங்களை எல்லாம் சகனம் என்றும் வராமல் அறியாம தெரியாம ஆண்டவன் சிவபெருமாளை எண்ணி ஆமோ கோலம் போட்ட இடமாறி 6 காலம் விடும் போட்டோ 6 காலம் விடது அதிலே கம்பத்தடி நிறுத்தி கம்பத்தடி மேலே பணத்தை சொப்பு கொடுத்த வைத்தான் பணத்தை சொப்பு கொடுத்த மேலே
ஒழித்து வைத்தான் அரக்க மாங்குலைக்கு மேல் குண்டூசியை நாட்டினான் அந்த இளவரசன் வல்லரக்கல் ஊசி முனை மேல் வலதுகால் பெருவிரலை ஒன்றி நாசி அடக்கி அரக்கன் ஊசி தவத்தை செய்தான். 1 மாதமா 2 மாதமா? 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 12 1 வருஷமும் 2 வருஷமும் அல்ல. ஆமையா வருடம் 12 இறைவனாகிய சிவபெருமாளை எண்ணி அரக்கன் 2 தவங்களை செய்தான். உண்ணாமல் உறங்கிடாம உடையவன் பகவானை மறந்திடாம தண்ணியது மறந்திடாம ஆண்டவன் திருப்புக மறந்திடாம ஆரோதர அரணேயோ அரணேயோ அரணர் நாமத்தை சுவாமி சிவனே நல்ல சிவனர் நாமத்தை சொல்லுவதானே மாறிடக்காலோ இருந்து தவமதை செய்துவாரா 12 வருட காலோ வருட காலோ பாரதவமதை செய்து அவன் ஒரு வருடம் உடையவன் பகவானோ வரவும் இல்லை 2 நல்ல வருட காலம் ஈசன் பகவானோ வரவும் இல்லையே 3 நல்ல வருட காலம் கண்ணன் பகவான் வரவும் இல்லையே 4 நல்ல வருட காலம் வருட காலோ நாலஞ்சு வெறுமா வரவும் இல்லையே வரவே இல்லையோ வருட சுவாமி 5 வருடம் ஆச்சு ஆண்டவன் வரவும் இல்லை 6 நல்ல வருட காலம் அது பகவான் வரவும் இல்லை 7 8 வருட காலம் ஈஸ்வரனும் வரவும் இல்லை 9 10 நல்ல வருட வருடவாச்சு உடையவன் வரவும் இல்லோ 10 12 வருட காலம் வருட காலம் பரம்பொருளோ வரவில்லை வரவே இல்லை 12 வருட காலம்
அப்படி வருடம் அரக்கன் இருக்கும் இடம் தெரியாமல் தேடி தவித்தார் நந்தி பகவான். மனமெல்லாம் தேடி பார்த்தாரா? அரக்கனோ புத்துக்குள்ளே ஓம் சிவாய நமக என்ற நாமத்தை உச்சரித்தார். காத்தடிச்சு கரையாமுத்தா சத்தம் தான் கேட்க அரக்கன் எப்படி இருப்பான் எங்க இருப்பான்னு தெரியல. இவன் புத்துக்குள்ள இருக்கான். ஏமனா அரக்கனை சுத்தி பூமியில உள்ள மண்ணெல்லாம் ஒரே புற்றாக வளர்ந்து விட்டது. கரையாமுத்தா வளர்ந்திருக்கு. அப்பேற்பட்ட புற்றுக்குள்ளே அரக்கன் தவம் இருக்கும் பொழுது ஆமா பல்கள் எல்லாம் பாசு பெற்ற பல ரோமங்கள் சடைகள் பின்ன மண்டையிலே சில குருவி மண்டபங்கள் கட்டிட கொண்டையிலே சில குருவி கூடு கட்டி முட்டையிட அப்பேற்பட்ட புத்துக்குள்ள தவம் இருக்கிறான். அரக்கனை காணாத நந்தி பகவான் இன்னமும் காணலே அரக்கனை இன்னமும் காணலைய காண்டேனோ அரக்கன காண்டனோ ஐயா காணல் அடிக்கிறது காணல் அடிக்குது கைகாலம் நோகுது ஏனல் அடிக்குது 2 நாள் ஆகுது இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போவும் காண்பேனோ அரக்கனை எப்போவும் காண்பேனோ ஆடினார் பாடினார் காணாம தேடினார் ஓடினார் இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ தவம் போதும் ஈசன் உன்னை செய்த தவம் போதும் சிவனார் உன்னை அடிய தவம் போதும் அடிய தவம் கடவுள் உன்னை அழைத்தாரோ கடவுள் உன்னை அழைத்தாரோ அந்த நந்தி தேவன் அழைத்த போது வருஷமா தவம் இருந்தோம் நம்ம பேரை சொல்லி யாரோ கூப்பிடுத யாரோ நம்மளை சொல்லி சொல்லி கூப்பிடுதா விட்டு கீழே இறங்கி அவளுடைய முன்னாலே ஐயோ ஆண்டவன் கடவுள் என்றல்லவா நாமல் வந்தோம். ஒரு காலம் வந்திருக்கு காலம் வந்து நிக்க ஆமா ஏமன்னா முன்ன பின்ன என் கைலாசம் போனதில்லை கடவுளை கண்டதில்லை கடவுளை பார்த்தே கிடையாது. ஆண்டவனா இருந்தா உச்சியில கொம்பு இருக்குமா? இந்த காளை எனக்கு கொம்பு இருக்கா? இந்த காளைக்கு கொம்பு இருக்க யாரா இருக்கலாம்? உலகத்துல உள்ள காளை எல்லாம் வாய் பேசுதா? இது பேசுது. இந்த காளை வாய் பேசுத இந்த காளை பேசுது. அப்ப இது யாரா இருக்கலாம்? எவரா இருக்கலாம்? யாரடவா காளை காண எவரடவா இங்கு வந்த பாடு போல வந்தது அனித்தவத்தை கலைத்ததன் ஆலை போல வந்ததையோ அடுத்தவத்தை கலைத்ததன் அந்தவத்தை கலைத்ததான உன்னை சும்மா விடவே மாட்டேன். என் தவத்தை கலைத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேனே ஐயா. காலை எங்க போயிருக்க தெரியலையே நமக்கு.
கால தூத்துக்குடிக்கா இருக்கு. அதுக்கு கடவுள் பறக்கும் சக்தியை கொடுத்திருக்காரு. அதனால அது பறக்கு. அதனால கால தூத்துக்குடி போயிருக்கு இன்னைக்கு. ஆமா. ஏ கால, என்னையா என் தவத்தை கலைச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டானா? ஏதோ சாபம் கொடுப்பேன். ஆமா. பொறப்பா பொறப்பா, நீ சாபம் கொடுத்தா கண்டிப்பா எனக்கு பலிக்கும். எனக்கு பலிக்குமாடா ஐயா? தவத்தை கலைக்க நான் இங்கு வரவில்லை. ஆமா. உன்னை அழைத்து வரும்படி ஆண்டவன் என்னை அனுப்பி வைத்தார். என்ன அழைக்க சொல்லி ஆண்டவன் சொன்னா அனுப்பினாரா? நான் எப்படி ஐயா உம்மோடு வர முடியும்? அதுக்கு நான் பயப்படாதப்பா. கைலாச பிறவி, நான் ஒரு பூலோக பிறவி. அதான பார்த்தேன். அதுக்கெல்லாம் நான் வரம் வச்சிருக்கேன்பா. என்கிட்ட இருக்கு. இதோ என் கையில இருக்கு 2 குளிகைய. ஆமா. உன் கண்ணத்திலே ஒதுக்கி கொண்டையானா, நீ கண்ணத்திலே நீ ஒதுக்கின்னு சொன்னா உனக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். ஆமா. நீ என்னோடு பறந்து வரலாம் மகனே. ஆமோ. தந்தி தேவன் சொன்ன போலே குளிகைய வாங்கினா, கண்ணத்துல ஒதுக்கினா, கண்ணத்துல ஒதுக்கி பார்த்துட்டானே. ஒதுக்கினா 3.25 நிமிஷத்துக்குள்ள அரக்கனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கு. இந்த கள்ளப்பொருளுக்கு சிறகு வந்த மாதிரி 2 பக்கம் வந்திருக்கா. ரெக்க முளைச்சா பறக்கத்தானே செய்யும். ஆமா, பறக்கத்தானே செய்யும். பறக்கணும், ரொம்ப பறந்தா சிறகு ஒடிஞ்சிரும். அந்த நிதானமா பறக்கணும். அவன் ஐயா, நீங்க தானே நந்தி பகவான். ஆமா. வானலோக தேவன், தெய்வலோகத்து கால. உங்களுக்கு தான் கைலாச வாசல் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆமா. அதனால நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வாரு. ஆமையா. இன்று 2 பேரும் எங்கே வருகின்றார்கள்? எப்படி ஆகாயத்தில் பறந்து வருகிறார்கள்? அதில் கையில அதற்கே ஏகமணி கையிலோட படி அதற்கே நந்திதவன் முன்பரக வந்தரக பின்பரக 2 பேருமே பறந்தல்லவோ பறந்தல்லவோ கைலாசம் வருவாரா வருவார்களா கைலாசம் வருவாரா வருவார்களா பாருங்களவோ பாருங்களவோ வருகின்றார்கள். அதுதான் இந்திரன் குளிச்சபை. அந்த இந்திரன் பூங்காவனத்திலே பலவித மலர்களை பறித்துக் கொண்டு அம்மை எப்படி இருக்கும் ஆதிகையிலே எங்களுக்கு வருகின்றான் மல்லரேகன். அம்மையா, ஆண்டவன் பாதத்தில் மலர் தூவி மலர்கள் தூவி பெருமாளை அடி பணிந்து வணங்கினான். கும்பிட்டான் வணங்கினாரக்கா. குனிந்ததல நிமரலைய கும்பிட்ட கரங்களும் எடுக்கலையே கைலாசம் தன்னாவிலே முக்காலும் அரக்க மகமே வந்தா பலமே வந்தா குடி வணங்கி சிவன நமக்கரித்தா குடி வணங்கி சிவன நமக்கரித்தா நமஸ்கரித்து சென்றல் வைத்தான் 5 பேரும் சுற்றி வந்து ஆண்டவன் சிவனாரை அடிபணிந்தான். அரோகரா ரோகரா அரணாமம் சொல்லி அவன் வணங்குதான சிவ 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 சிவனே என்றோ சிவனே என்றோ சிவநாமம் சொல்லி அவன் வணங்குதான சிவநாமம் சொல்லி அவன் வணங்குதான சிவநாமம் சொல்லி கொண்டு சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா சாவளருவா சர்வலோக நாயகா
ஆண்டவன் ஏறிட்டு பார்த்தார், இவன் தானே வல்லரக்கன். வா வா உட்காரு. அரக்கனை அன்போடு அழைத்தார். ஆண்டவன் எப்படி வரவேற்பு செய்தார்? ராமகனே வல்லரக்கோ, ராமகனே வல்லரக்கோ, அந்த மர பக்கத்திலே உன்மகனே வல்லரக்கோ, ஈசன் பக்கம் வந்த மாறே உன்னுடைய அவன் போல அவன் போலே அடரே உலகத்தில கண்டதில்லை நான் கண்டறிய அடடா தவம் போலோ அடரே அரக்க உந்தன் தவம் போல ஆண்டவனும் கண்டறிய உன் மகனே வல்லரக்கோ, உன்னுடைய தவம் ராவணன் தவத்திலையும் ஆறு வந்த அதிகமாடோ உந்திரங்காலத்திலையும் ஏழு வந்த அதிகமாடோ கும்பகர்ணே தவத்திலையும் கோடி பங்க அதிகமாடோ என்ன வரும் உனக்கு வேணும் உனக்கு வேணும். அடைய நிடத்தில் கேளுவாரே கேளுவாரே உனக்கு அங்கே ஆண்டவன் சொன்ன போதோ அல்லரக்கன் அது சொல்வான், ஆண்டவா பகவானே உங்க அருளால் எனக்கு ஒரு குறையும் இல்ல. ஐயோ நாடு வேண்டாம், நாட்டில் உள்ள பொண்ணு வேண்டாம், சொத்து வேண்டாம், சொத்தால மண்ணு வேண்டாம், வேண்டாம், மண்ணால பிள்ளை வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், உன்னால நாடு நகரம் மண்ணும் மனை பொண்ணும் பொருள் ஒண்ணு வேண்டாம். ஆமா அப்புறம் எதுக்கப்பா நீ தவம் இருந்த? சொல்லுப்பா சொல்லுப்பா. ஒண்ணு வேண்டாம்னா வீட்டுல எல்லாம் இருக்கணும். அதானே ஒண்ணு வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம்னா பாய போட்டு வீட்டுல படத்துல வரணும், கீழ பத்திக்கிட்டு இருக்கணும். அங்க எதுக்கு வரணும்? ஆமா நாடு எல்லாமே வேண்டாம்னு சொல்லுதா? சொல்லுப்பா அரக்கா, உனக்கு என்ன வேணும் கேளு. வேண்டாம்னு சொல்லி வீட்டுல இருக்க முடியுமா? இருக்க முடியுமா உலகத்துல? வேணுமுங்க போய் தானே உங்களை தேடி வந்திருக்கேன். அப்படியா? அப்ப என்ன வர வேணும்? கேளு தாரேன். சாமி, நான் வாங்க வந்த வரம் சின்ன வரம். எவ்வளவு இருக்குமாப்பா? அது சிறுசா? ஆமா. வாங்க வந்த வரம் கடுகுலையும் சிறுசு, கடுகுலையும் சிறிய வரம், எண்ணிலையும் சிறிய வரம். அப்படியாப்பா? சீரகத்திலையும் சிறிய வரம். அப்படி என்னப்பா வரம்? விலகை விட சிறிய வரம். ஏ சண்டாளா, ஏ அரக்கா, ஓ 12 வருஷமா நீ தவம் இருந்திய, புத்துக்குள்ள இல்லையா? இப்ப கடுகு சிறுசு மிளகு சிறுசுங்கிய, காட்ட கட்டி மலைய கட்டி இந்த சின்ன வரத்துக்காகவா நீ இவ்வளவு நாளா தவம் இருந்த? பரிநடமா தவம் இருந்திருக்கா? இந்த வரத்தை வேணுமானாலும் கேளப்பா. கேள் மகனை என்ற ஆண்டவன் சொன்னார் பத்தியலா? வரந்தாரம்னு வாய்நாள் சொன்னா உண்மை நான் நம்ப மாட்டேன். அப்புறம் என்னப்பா செய்யணும்? சத்தியம் செய்து எனக்கு தார வார்த்தை கொடுக்கணும். சரி, சத்தியம் உனக்கு யாரு மேல சத்தியம் வேணும்? இல்ல, உங்க மனைவி மேலதான். ஏ பாய் பிடிச்சாலும் பிடிக்கும், புளியங்கொப்ப பிடிக்கும். முருக கொப்ப பிடிச்சா பொறிஞ்சிருவாங்களா? எவன புளியங்கொப்ப சவ்வா வளைஞ்சுக்கிட்டு போவோம். ஸ்ட்ராங் அதுதானே. இல்லா வளையும் புளியங்கொப்பு பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கொப்ப பிடிச்சா
ஆமா போ முருக கொப்பை சடவுடான்றோம். தாளக்காரர் இருக்காரு முருக கொப்பையா பப்பாளி மரத்தையும் பிடிச்சுக்கிட்டு அவன் முருக கொப்பை பிடிச்சானா அவன் பப்பாளி மரத்தை பிடிச்சானா? மாமா பிடிக்கிறதெல்லாம் முத்துன முருக மரத்தை தான் பிடிக்கும். ஆமா ஓ தாத்தா நீ முருக கொப்பை பிடிச்சானா நீ பப்பாளி கொப்பை பிடிச்சானா? அதான் சடக்குன்னு நீ புளியங்கொப்பை பிடிச்சிருந்தா ஊஞ்சாடிக்கிட்டு இருக்கலாம். இதான் முருக கொப்பை பிடிச்சிட்டியா? தாத்தா தானே. அதான் உனக்கு என்ன வேணுமோ கேளு. நீ கேட்ட வரங்கடா ஒரு நிச்சயமா உனக்கு தரப்பா. ஆண்டவா சிவபெருமானே சங்கரனே பகவானே சத்தியம் செய்து தாரவா ஆர்த்து தர வேண்டும். பார்வதி மேல பராசக்தி மேல சத்தியம் வேணும். அவன் பகவான் நம்ம பிள்ளை தானே. அப்படி என்ன பெரிய விதத்தை வாங்கிற போறான். 12 வருஷமா தவன் இருந்தான். ஆமா ஒண்ணுமே வேண்டாமனா கடுகு சிறுசு மிளகு சிறுசுனா சரி. இப்ப பார்வதி மேல சத்தியம் பண்ண சொல்லுதான். அப்ப இவ ஏதோ ஒரு சூழ்ச்சியாலதான் வந்திருக்கான். ஆமா அப்ப முதல் சத்தியமே இவன் மேலதான் பண்ணணும். சத்தியத்தை உள்ள பண்ணே வல்லரக்கா நானே என்னானே தன்னானே பார்வதியுமே சத்தியமா சத்தியமோ வரம் உனக்கு தாரே கணபதியுமே சத்தியமா சத்தியமோ கண்டிப்பா வரமும் தாரே வேலவன் சத்தியமா சத்தியமோ திரும்ப வரம் உனக்கு தாரே பச்சை தண்ணி கையில் வார்த்தை பகவான் உண்மை சொல்லுவாரோ. ஆறாம் பசு பாகரம் ஆறு கடவுள் உண்மை சொல்லுவாரா. கடவுள் சொல்லுவாரா. சத்தியம் கொடுத்த போதே அண்டாட வல்லரக்க ஆண்டவனை என படைத்த அதுல 2 கரங்கள் உண்டு. 2 கரங்களிலோ வலது கரம் தன்னாதில 5 விரல் இருக்கோ 5 நல்ல விரலாவிலே ஆள்காட்டி விரல் எடுத்து ஆண்டவர உமனை நினைத்து அகிலம் எல்லாம் நீட்டினாரோ. அக்கினியா எரியணும் விரல் எடுத்து பகவானே உமனை நினைத்து உலகம் நீட்டினாரோ. எரிய வேணும் மரத்தில தொட்டாலோ அது பத்தி தீ பிடிக்க வேணும். ஓதிர விரல் எடுத்து கணர உமனை நினைத்து உலக நீட்டினாலோ அது மோதித்து பிடிக்க வேணும். குண்டு விரலான எடுத்து சவுமணி நீட்டி உலக நீட்டினாலோ சுக்கொன்றுங்க விரலான எடுத்து கணர உமணி நீட்டி இந்த பேச நீட்டினாலோ யாரை நான் தொட்டாலோ அது இருந்து அவரை எரிஞ்சுதாரா எனக்கு இந்த வரமதே வேற வரமதே எனக்கு வேண்டாம். கேட்ட வரங்களை தந்தால் போதும். ஐயா கிருபை உள்ள
வேண்டாம் வரமே கேட்டவரும் தந்தால் போதும் அப்பா வல்லரக்கா வல்லரக்கா 12 வருஷமா தவ இருந்திய புத்துக்குள்ள இருந்தியா வாழ வரம் கேட்பேன்னு பார்த்தா நீ மாலை வரம் கேட்கியப்பா வெந்து தனவா போறதுக்கு எனக்கு வரம் கொடுக்கறதுலே தப்பு இல்ல ஆமா நாளை ஒரு காலம் தன்னை மறந்து தலையை சொரிஞ்சா எரிஞ்சு சாம்பல் ஆயிருவேன் வெந்து தனவா போவியா பெரிய மனுஷங்க புத்தி சொன்னா சின்ன பையங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இந்த வழியா போகாத முள்ளு கிடக்குன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க ஆமா அம்மா முள்ளு குத்துனாத்தானே வேதனை தெரியும் ஆமா தெரியும் ஆண்டவன் எத்தனையோ புத்திகளை சொன்னார் அரக்கன் கேட்டானா 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை தவிர அடுத்த வரம் எனக்கு வேண்டாம் என்ன வரம் கேட்டு வந்தாலும் தந்தா போதும் ஆண்டவன் பார்த்தார் வரம் கொடுக்கறதுல ஆமா 5 விரலுக்கு அக்கினி வரத்தை கேட்கிற 5 விரலுக்கு அதனால அப்பா பொல்லாத மூர்க்க முரண வரம் கொடுக்கவே கொடுக்கும் சாபத்தை கொடுக்க வேண்டும் என்று தந்தே நேடா வல்லரக்கா தம்பே அரணியில் கேட்ட வரம் உனக்கு தம்பே அப்பா கொடுத்தேனேடா வல்லரக்கா கேட்ட வரம் உன் கையில கொடுத்தேனேடா கேட்ட வரம் உன் கையில கொடுத்தேனேடா கேட்ட வரம் உன் கையில அடே தந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானா தந்த வரத்தால தாரணையில் மாண்டிடுவாய் தந்த வரத்தால கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா கொடுத்த வரத்துக்கு செய்தையானா கொடுத்த வரத்தால குவையலுக்கு மாண்டிடுவாய் கொடுத்த வரத்தால மாண்டுவாய் அருமந்தவரி நீ நடந்தையானா அந்த வரம் உன்னே சுட்டு இருக்கு மேடா அந்த வரம் உன்னே சுட்டு இருக்கு மேடா அதே நீதி தவறு நீயோ நடந்தையானா நிச்சயமா இந்த வரம் ஒன்னே கொல்லுவா நிச்சயமா இந்த வரம் ஒன்னே கொல்லுவா ஜெயமா ஜெயமா இந்த வரம் சாபத்தை கொடுத்த வரங்களை கொடுத்தார் சிவபெருமாள் அமையா வரத்தை வாங்கும் மட்டும் வணங்கினா வாங்கினது நிமிர்ந்து நிற்கின்றார் வாங்கின பின்னால் நிமிர்ந்து நிற்கா கொடுக்கும் மட்டும் குனிந்தான் கொடுத்த பின்னால் நிமிர்ந்து நிற்கின்றார் நிமிர்ந்து நிற்கா நடக்கா பாதாள உலகம் சென்ற அசுர அரக்கர்களை அடக்கணும் ஒடுக்கணும்னு வாரா அடக்கணும் ஒடுக்கணும் வாரானா பார்த்தார் நாரதர் ஆமா ஏ அரக்கா ஆண்டவன் பகவான் கிட்ட அக்கினி வர வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சந்தோஷமா வாரிய சந்தோஷமா வந்தியா நீ கேட்டத அக்கினி வரும் ஆமா பகவான் என்ன சொல்லி கொடுத்தாரு அதை காலு தாரன் வேலை தாரன் மாப்பிள்ளையா இருந்தப்ப கைலாசத்தை வச்சுக்கோன்னு சொன்னாரு ஆமா சொன்னாரு அப்பேற்பட்ட பகவான் உனக்கு வரம் கொடுத்தது நிச்சயமா ஆமா உண்மையான தெரிஞ்சுக்கணும்னா சரி வரம் கொடுத்த ஆண்டவனை பரிச்சை செய்து பாரு ஆமா நாம உனக்கு உரிய ஆண்டவன் தானே அரக்க என்ன எண்ணினா இல்ல அவ கேட்டத அக்கினி வரும் பகவான் வாழுதாரன் வேலைதாரன் மாப்பிள்ளையா இருந்துக்கோன்னு சொன்னாரு அப்ப வரம் கொடுத்திருப்பாரா கொடுத்திருக்க மாட்டாரா இது பொய்யா மெய்யா இதையே நாம பரிசோதிக்கணுமானா வரம் கொடுத்த ஆண்டவனை தான் இன்னைக்கு எரிக்கணும் நமக்கு கூடிய ஆண்டவன் தானே அதுக்குத்தான் வளர்த்த கிடா மார்புல பாயுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா தீட்டிய மரத்துலதான் கூர்மையை பார்க்கணும் அது கூர்மை இருக்கா இல்லையானே என்னாதே எண்ணம் எல்லாம் என்னாதே எண்ணம் எல்லாம் எண்ணம் எல்லாம் வல்லரக்க
சொந்தம் நமக்கு சொந்தம் சிவனாரை எரித்த மாலா எரித்த மாலா சக்தியவா நமக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் கடவுளை எரித்த மாலா எரித்த மாலா கைலாசமே நமக்கு சொந்தம் பகவான நான் இருப்பேன் பார்வதியும் வருவாளோ பக்கத்தில இருப்பாளோ அச்சுதனும் வருவாளோ என்று அழைப்பாளே உத்த மகன் கணவதியும் அப்பா என்று வருவானே பாட மகனே என்று ஆறினாங்கையில் எடுத்து வரணம் கூடி முத்தம் வெட்டி என் வலது பக்கம் வைத்திடலாம் இளைய மக மேலவனும் இன்பமுடன் வருவானே அவனை அள்ளி அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டு கொண்டாடி பழனி என்று இருவரிடம் கொடுத்திடலாம் தந்தை வருவாளே நடனங்கள் ஆடிடுவாளே ஊர்வசியா வருவாளே உல்லாசமா பாடிடுவாளே மேனகை வருவாளே மிருதங்கமும் ஓடுவாளே அந்த சரஸ்வதியால் வருவாளோ வருவாளே சங்கீதங்கள் பாடோலாளே அப்படி எண்ணாத எண்ணமல்லாம் தானே வல்லரசன் ஆண்டவன் ஞானத்தால் பார்த்தார் வரத்தை வாங்கிட்டு போனா அங்க நின்று நம்மளையே பார்க்கானே நம்ம நின்னவனா எரிச்சு போடுவாங்க அரக்கனும் நாரதனும் சேர்த்தலா பேசி நின்னாங்க என்னவனா மூட்டி விடுறானோ அடேங்கப்பா மூட்டி விட்டவன் கடைசி வரைக்கும் இருப்பானா நிப்பானா வருவானா இடவுல பெறுவானா இடையில போயிருவா அதனால என்ன சொல்லி கொடுத்தானோ தெரியலையா அப்ப ஆண்டவன் அரக்க எண்ணம் நம்மளை எரிக்க நிக்கான் நம்மளை எரிக்கம் நிக்கான் நிக்க கூடாது தன்னனை தன்னை சுடும் வீட்டப்பம் மூட்டை சுடும்னு தெரியாம தானே ஓ அப்படி ஆமா தெரியாம தானே சொல்லுவான் ஆமா இந்த அசுர அரக்க ஆண்டவனை எரிக்க நினைக்கானே அவன் அழிய போறாமனு தெரியாம யாரெல்லாம் ஓடுகின்றார்கள் பகவானோடு யார் யாரெல்லாம் ஓடி விடுகிறார் ஐயா நெருப்புல கொண்டு கைய வச்சா நம்ம கைதானையா சுடும் 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 நெருப்புன்னு தெரியாம தானே ஆமா அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு ஆமையா அக்கினி வரத்துக்கு பயந்து ஆண்டவன் சிவபெருமாள் கையிலையை விட்டு ஓடுகின்றார் கைலாசத்துக்கு வருது ஓடுனா ஓடி ஆண்டு பிடிச்சிருவான் என்று கைலாசத்திலே உள்ள தேவ முனிவர்களை எல்லாம் தன்னோடு அழைத்துக் கொண்டு ஈசனா ஆண்டவனோடு யார் யாரெல்லாம் ஓடுகின்றார்கள் யார் யாரெல்லாம் பகவானுக்கு முன்னால் வானவேரும் ஓடினார் வானவேரும் ஓடினார் மறையவேரும் ஓடினார் தானவேரும் ஓடினார் தவமுனிவரும் ஓடினார் அந்த இந்திரரும் ஓடினார் சந்திரரும் ஓடினார் சூரியரும் ஓடினார் சுகேசன் ஓடினார் அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார் இருமைக்கிடாம் இதில் யமதரும் ஓடினார் ஆட்டுக்கிடாம் இதில் அக்கிரிதேவன் ஓடினார் அன்னப்பச்சி வாகனத்தில் பிரம்மன் ஓடினார் சிங்கமுக வாகனத்தில் ஓடினார் வெள்ளையான மீதில் ஓடினார் வெள்ளை வாகனத்தில் வருணராஜன் ஓடினார் கிளிய
வாகனத்தில் ஓடினார். படைக்கும் தொழில் வேண்டாம் என்ற பிரம்மதேவன் ஓடினார். கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரம் ஓடினார். குட்டையை போட்டுவிட்டு குண்டோதரம், வீணையை போட்டுவிட்டு நாரதரும், 33 தேவர்களும் 49,000 கோடி அகஸ்தீசர் ஓடினார். புலத்தீசன் ஓடினார். அழகி கலை கோட்டு மாமுனியும் ஓடினார். படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் ஓடினார். பச்சமையில் மீதிலேறி சுப்பிரமணியன் ஓடினார். பெருச்சாலி வாகனத்தில் பிள்ளையாரும் ஓடி, ஆண்டவனே பகவானே அது என்ன அதை சொல்ல நேரமில்ல அண்ணாவாரம். ஈஸ்வரனே இறையோனே இது இதை சொல்ல நேரமில்ல இன்னாவாரம் அல்ல. எல்லோரும் ஓடி வருகிறார்கள். ஆதிமூல கணபதிக்கு ஓட முடியல. ஆண்டவன் சிவனை வழிமறித்தார். அப்பா பரம்பொருளே, எல்லோரும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றீர்களே, என்னால ஓட முடியலையே அப்பா. அப்பா, யானை போல் முகம் இருக்கு, பானை போல் வயிறு இருக்கு, சுலப போல் காது இருக்கு, கையும் கட்ட கை, காலோ குட்டக்கால், அப்பானே நொண்டி காலப்பா. என்னால நடக்க முடியலையே. ஓடிவா என்றழைத்த உன்ன பலகாரம் கேட்டு, எட்டிவா என்றழைத்த எள்ளுருண்டை கேக்கு, மானங்கட்ட பெருச்சாலி மா உருண்டை கேட்க. அப்படி ஆதிமூல பெருமாளோ ஆண்டவன் சிவனை வழிமறித்து சொல்ல, ஆண்டவனாகிய பகவான் மகனே ஆதிமூலம், பெருச்சாலி வாகனம் லேசான வாகனம் அல்ல. பூமியை நோக்கி மூச்சு வெட்டையான பூமி 2 கபாலமாக வெடிக்கும். நீ போய் முச்சந்தியில் அமர்ந்திருக்க வேண்டும். நானே உனக்கு அரசாக, உன் அம்மா பார்வதி வேம்பாக, உன் தாய் மாமன் கோபால கண்ணனே ஒரு ஆலமரமாக உன் பக்கத்திலே அமர்ந்திருப்போம் என்று ஆதிமூல பெருமாளை பூலோகத்திற்கு அனுப்பினார். அவரை 8 நாளா ஓடுவாரா, ஓடிக்கொண்டே இருந்தோமானா உடலரைத்து போவோம் என்றே பக்க வந்த தேவர்களை நந்தவனமாக முளைக்க சொல்லி மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி செவ்வரலை புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கமாக ஒளிந்தார். ஆண்டரை ஒளிந்த போது இறைவனை காணாமல் பார்வதி அண்ணனை தேட அண்ணாவை தேடினாள். பச்சைக்காய் கிரட மேரையின் பெருமாள் கைலியங்கிரைக்கு வந்து தங்கைக்கு ஆறுதலை சொல்லி ஆடு மாடு மேய்க்கும் யாதவராக வடிவத்தை கொண்டு ஆண்டவன் ஒளிந்திருந்த அரை நந்தவனத்தை கண்டார். என் பெருமாள் கீதம் வாசிக்க 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 ஆண்டவனுக்கு செவ்வரலி கொப்போடு சேர்ந்து ஆடுகின்றார். ஒருவருக்கொருவர் கேலி செய்து பகவானிடத்திலே ஆடு மாடெல்லாம் ஒப்படைத்து என் பெருமாள்
அரக்கனை வதம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு அழகான மோகினியாக வடிவத்தை கொண்டு அரக்கவரம் காட்டுக்குள்ளே ஆயனங்க வழி நடக்க பெண்ணை கண்டு மதிமயங்கி மது குடித்த வண்டா சுழண்டா அண்ணா வல்லரக்கா மலையாளத்திலே மலை அரசனுக்கு மகளாக பிறந்தோம். அக்கா எங்க 8 பேர்கள் 7 பேரு 7 ஊர்ல கட்டி கொடுத்திருக்கோம். நான் 8வது பிறந்த மகா பெயரோ மோகினி. இரண்டாம் தாரமாக மதுரை சொக்கருக்கு வாக்கப்பட்டு அண்ணனோடு சண்டை போட்டு நான் மாதா வீடு போறேன் ஐயா. வழிமறிக்காத புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு போறேன். ஒத்தையில வாரவளை உடம்புறப்பா என்னனுமே தனியா வாரவளை தந்தையா நினைக்கணுமே. அம்மா உன்னை கண்டதுல இருந்து வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு முடிவே எடுத்துட்டேன். அப்படி உன்னோடு வாழ வேணுமானா வாழணும்னு சொன்னா 5 விரலுக்கும் அக்கினி விரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிய உன்னை கைபிடித்தா எரிஞ்சு சாம்பலாயிருவேன். எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்யணும். என்ன வேணும்? முண்டு விரல் எடுத்து அலைக்கடல்ல தலைமுழுகி உன்னானே என்னானே உடையவர் மீது ஆணையாக மூத்த மனைவி முகம் பார்த்து நான் முடிக்க மாட்டேன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று உன் சிரசை சுற்றி நடு தொண்டையில வைத்தையானா கூட இப்பொழுதே வந்து வாழ்வேன். அப்படியே ஆகட்டும் என்று மோகினி கரையில நிற்க அரக்கன் கடலுக்குள்ள முங்குனா நின்னுண்டான். 3 முங்கு போட்டான். 2 விரல் எடுத்து சிரசை சுற்றி நடு தொண்டையில வைத்து சத்தியம் செய்தான். தொண்டையில வைத்த போது சுக்கானே சாம்பலையே ஆதிகளை கைலாசம் அச்சுதனும் ஓடி வந்து ஆண்டவன் கையில் ஒப்படைக்க பகவான் ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணல் மறுபடியும் பெண் சுருவத்தை எடுத்தார். சிவபெருமானுக்கு மோகல் இஸ்தையது உலக பூமியிலே விழுந்தா பூலோகம் தாங்காது என்று பெருமாள் இருகரத்தால் ஏந்த ஓதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோலினில் பூநூல் இளங்க மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகிறார்களானா அவரன பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவருக்கு கையனார் என்றோம். ஆதியில உள்ளவருக்கு ஐயனார் என்றோம். கடவுடையர் ஐயனார் சுதனையனார் சபரிமலை ஐயனார் ஆரியங்க கோவில் ஐயனுக்கும் ஐயனாக நகரத்திலே வேல் முத்த மாரியம்மா உச்சமகாளி தங்கம்மா அம்மாளுட வாசலில ஐயனுக்கும் ஐயனாக கடவுடையர் ஐயனாக ராமேவி 2 சங்கடங்கள் சித்திரவே ஐயன் 2 அகிலமெல்லாம் கத்திரவே பொன்னால பூநூலா தாழ்வடமா பூநூலா தாழ்வடமா ஆனப்புலி கூட்டத்தோடு ஐயன் வந்து பிறந்தார் என்று அப்பா போடும் அம்மா நீங்க ஒரு உணவ ஆஸ்தா வந்து பிறந்தார் என்று பொன்னாலே
முத்தாள் மாரியம்மா மாரியம்மா உச்சிமாகாளி தங்கமாளோ தங்கமாளோ ஆடி விளையாடே வாராளா அம்மா அம்பிகையா எட்டும் பேரும் அருளாடி வாராளே முரசோடு விளையாடி அம்மா வருவாளா தொட்டு மேல முழக்கத்தோடு உறவு போண்டு அவருக்கு வீரப்பல்லும் விரித்தாடி தலைமுடியா அம்மா குவாரவாயா பல்லா வெயில் முத்தம்மா முத்தா உனக்கு போற பல்லா அம்மா அஞ்சி சட கொஞ்சி வர அவ அழகு சட இல்லை வர சட்டை கொள்ளுங்க முடி கொள்ளுங்க சட்டி மாறி அம்மா மாறிக்கிட்டா அவத்தால் வருமோ முத்தா அம்மா வடக்கே வந்து விழுந்த கடா அவ வடகடலும் தாயத்துக்கே வந்து விழுந்த கடா அவ தென்கடலும் மேலும் பக்கம் விழுந்த கடா அவ மேல் கடலும் அம்மா கீழு பக்கம் விழுந்த கடா ஏன் உச்சிமாகாளி தங்கமாளே தங்கமாடா அவ கீழ்கடலும் அம்மா உச்சிர விழுந்த கடா ஏ வெயில் முத்தா வெயில் முத்தா உலகமெல்லாம் நீராடா யா விழுந்த கடா அம்மா முட்டை போட முடியலதா ஏய் மாறி அம்மா மாரியம்மா நீங்க ஏ மாரியம்மா ஓடியா ஓடியா ஏ வெயிலுந்தா அவாம்போ நல்ல சடையழகி அங்கார ரூபக்காரி ஆஸ்தா வந்து பிறந்த போது காலங்கள் ஓடியா ஓடியா அதுராடி வாராளே அம்பு வந்து பிறந்திடுமா வெயிலுந்தா மாரியம்மா விஜயநகர் பட்டணத்து அம்பு வந்து பிறந்த போது மாரியம்மா வெயில் முத்தால் அம்பிகையா விளையாடி வாராளே குலம் வந்து பிறந்த போது செய்ய தெரிந்திருந்தாள் அப்பேரையும் பிறந்திடுமா நாரோட உலையதில ஈஸ்வரி
மகாடு தங்கம்மாளோ நல்ல சடையழகு அருவக்காரி முகமாண்ட வந்த யாரோ பாகம் தலையழக யாரோ தலையாளக அங்கே நான் முகமல